நான் இருக்கேன்னா, காலையில நான் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, காலையில டைம்ல கிடைக்கிற இட்லிய ஒரு 4, 5 இட்லி சாப்பிடாம, ஒரு 1, 2 இட்லி சாப்பிடலாம். கொஞ்சம் சைட்ல அந்த சாம்பார் புரோட்டீன் அதிகமா வச்சுக்கலாம். மதியான நேரத்துல சாப்பாட கொஞ்சம் லைட்டா குறைச்சிட்டு, கூட்டு, பொரியல், கீரைகள் அதிகப்படுத்திக்கலாம். நைட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு ரொட்டியோ, தோசையோ ஏதாவது சாப்பிடுறனோ, ஒரு 4, 5 தோசை சாப்பிடாம ஒரு தோசைக்கு நிறுத்தலாம். இது கூட சேர்ந்து நல்ல ஒரு உடற்பயிற்சிய பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அத தாண்டி மெயினா உங்களோட ஹெல்த் மெயின்டெயின் ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட், ஷேப்ன்றதோட ஹெல்த் மெயின்டெனன்ஸ் தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டயட் சீரிஸ்ல நான் லாஸ்ட்டா எது பெஸ்ட் டயட் என்னோட பார்வையில நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் உங்க அம்மா கையால சாப்பிடுறது தான் பெஸ்ட் டயட் அப்படின்றது தான் என்னோட பார்வை, நம்ம சேனலோட பார்வையாவும் இருக்கு. தேவையில்லாம நீங்க வெளிய போயோ, இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணியோ, இல்ல ஆர்டர் பண்ணியோ, கீட்டோ போயோ, பேலியோ போயோ அப்படி இப்படின்னு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. உங்க அம்மாவோட சிறந்த டயட் செய்ற ஆளு இந்த உலகத்துல இல்ல, கடவுளால கூட முடியாது. அதோட பெஸ்ட் டயட் நம்மளுக்கு கிடைக்காது. அம்மா, நம்ம ஆச்சி, நம்ம பாட்டி இவங்க வீட்டில் செய்யும் டயட் தான் பெஸ்ட் டயட். அவங்க வீட்ல செய்ற டயட்டை மட்டுமே நீங்க சாப்பிட்டுட்டு, உங்க பசிக்கும் தேவையான அளவுக்கு சாப்பிட்டா, அதோட சிறந்த டயட் இந்த உலகத்தில் இல்லை.